ஃபாஸ்டாக் பற்றின வீடியோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் சொல்லித்தர மெத்தட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் ஃபாஸ்டாக் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக உங்கள் காரில் ஒட்டிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போய்க்கலாம். எல்லாமே ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். மற்ற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃபாஸ்டாக் வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 நாள் ஆகும். ஆக்டிவேஷன் எல்லாமே பார்க்கும்போது 15 நாள் உங்களுக்கு ஆகும். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படிங்கிற ஸ்டெப்ஸை சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் டெக்குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துப்பாங்க, அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ப்ளே ஸ்டோர் மூலிமா உங்கள் மொபைல் ஃபோனில் பேடிஎம்ங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் நியர்பை பேடிஎம் ஸ்டோர் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். அதை விசிட் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபாஸ்டாக் வேணும்னு கேளுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மொபைல் ஃபோனை எடுப்பாங்க, இஷ்யூ நியூ ஃபாஸ்டாக் கொடுக்கும்போது உங்கள் மொபைல் நம்பரை கேட்பாங்க, பேடிஎம் நம்பரை கேட்பாங்க. நீங்கள் உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். அவங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் பேஜ் வரும். அதை அவங்க கன்ஃபார்ம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்கள் இந்த ஓடிபியை அந்த ஏஜென்ட் கிட்ட நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு ஃபாஸ்டாக் இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் ஓடிபி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி அவங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் கிளிக் பண்ணும்போது அடுத்த விண்டோ வரும். அடுத்த விண்டோவில் என்ன கேட்கும்னா வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். ஸோ அந்த டைமில் உங்ககிட்ட வெஹிக்கிள் நம்பர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வண்டி நம்பர் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா வண்டி நம்பர் என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அடுத்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். டாப்பில் டேக் நம்பருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டாக் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி வச்சுருப்பாங்க. டேக்குக்கு மேலே ஒரு ஸ்கேனுங்கிற பட்டன் இருக்கும். அதை டேப் பண்ணும்போது மொபைல் ஃபோன் கேமரா ஓப்பன் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு அந்த கேமரா மூலிமா டேக்கை ஸ்கேன் பண்ணும்போது டேக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெச் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வாடகை வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களா இல்லை சொந்த வெஹிக்கிளான்னு கேட்டிருப்பாங்க. அதாவது சொந்த வெஹிக்கிள்னால் நான் காமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி முடிக்கும்போது ஒரு பேஜ் வரும். அதாவது ஃபாஸ்டாக் பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது ரீஃபண்டபிள் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 250 ரூபா பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 150 ரூபா உங்கள் ஃபாஸ்டாக் வாலெட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் டோலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்டிக்கரோட விலை 100 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த விண்டோ வரும். இந்த அமௌண்ட் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணுறதுக்கு தயார்னா அவங்க நெக்ஸ்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட ஒரிஜினல் ஆர்சி புக் கேட்பாங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். ஆர்சி புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அப்புறம் பேக் பேஜ். சில ஆர்சி புக்கில் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் வராது, அதாவது பேக் பேஜ் வராது. ஸோ ரெண்டுமே நீங்கள் ஃப்ரண்ட் பேஜை ஸ்கேன் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரு QR கோட் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பேடிஎம்முக்கு பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி காசு பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது கரெக்டாக, அதாவது ப்ராப்பராக மேப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிற அவுட்புட் உங்களுக்கு வரும். வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும். இப்படி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறமா நீங்கள் டேக்கை பயன்படுத்திக்கலாம். இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதாவது இந்த ஸ்டிக்கரை எப்படி உங்கள் காரில் ஒட்டுறதுங்கிறதும் சொல்லித்தரேன். ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இது வரைக்கும் ஃபாஸ்டாக உங்களுக்கு எப்படி மேப் பண்ணணுங்கிறத சொல்லி தந்துட்டேன். இதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கரை எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாங்கிறத காமிக்கிறேன். அதை நீங்கள் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். இதுக்கு சொல்லிட்டு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் ஒட்டணுங்கிறத. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்கேன் ஆகும். அதாவது எங்கே ஒட்டினாலும் ஸ்கேன் ஆகும், பட் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ தான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். இனி இந்த ஸ்டிக்கரை ஒட்டுற பிளேஸை பாருங்கள். அதாவது சென்டரில் உங்களுக்கு ஒரு மிரர் கொடுத்துருப்பாங்க. மிரரோட பேக் சைடு, அதாவது ஃப்ரண்ட் கண்ணாடி. மிரரோட பின் சைடில் ஃப்ரண்ட் கண்ணாடி பக்கத்தில் வரணும். வேணால் ஒட்டி காமிக்கிறேன் சாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். எப்படி ஒட்டினாலும் உங்களுக்கு ஸ்கேன் ஆகும், அதாவது ரீட் ஆகும் RFID. அது ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இதுக்கப்புறமா இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறீங்கன்னா எப்போ என்ன பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து எதாவது சொல்யூஷன் தேடி பார்க்குறேன். எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா பேடிஎம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நியர்பை ஸ்டோரில் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம்ப்பா.